வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சுமாதேஸ்வரன். இன்னைக்கு மிதுன ராசியோட பொதுவான பலன்கள் பார்க்கலாம். இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க வந்து ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணனாலும் யூனிக்கா பண்ணணும்னு நினைப்பாங்க. தன்னோட பேர் வந்து அந்த இடத்துல நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு யூனிக்கா பண்ணுவாங்க. இந்த மிதுன ராசியால மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இந்த மிதுன ராசி கூட இருப்பாங்களே நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து மிதுன ராசியால ரொம்ப லாபம் இருக்கு. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வழி காட்டுறாங்க, ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்களா, அந்த அறிவுரையை ஒருத்தவங்க கேட்டு நடந்தாங்களா வச்சுக்கலாம், அவங்க வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவாங்க. இந்த அறிவுரை சொன்ன மிதுன ராசிக்காரங்க அங்கேயே தான் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க படிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. யூஜி பண்ணணும், பிஜி பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், இந்த படிப்பு சார்ந்த வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் விருப்பப்படுவாங்க. அது மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து தன்னோட தாய் வழியில சொந்தங்களுக்கு அதிகாரங்கள் அதிகமா இருக்கு. தாய் வழி சொந்தங்கள் தான் நமக்கு ஒண்ணுன்னா வந்து முன்ன வந்து நிற்பாங்க. தன்னோட தகப்பனார் வழி சொந்தங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் விட்டு தான் கொடுப்பாங்க. அது மாதிரி தன்னோட தகப்பனார் வந்து இளம் வயதிலேயே இழந்துருவாங்க இந்த மிதுன ராசிக்காரவங்க வந்து. அது மாதிரி மிதுன ராசிக்காரவங்க நண்பர்கள், உறவினர்கள், சொந்தம், இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க, இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு நெருக்கப்பட்டவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் இருக்கும். இல்லை ஒருவேளை மிதுன ராசிக்காரங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கலாம். அது மாதிரியான அதிகாரங்கள் நிறையா இருக்கு. நன்றி, வணக்கம்.